ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, சமீப காலமாக உன்னுடைய பிள்ளைகளுக்கும் உனக்கும் பெரிய பெரிய வாக்குவாதங்கள் வந்து கொண்டேதான் இருக்கு. எல்லா நிமிஷத்திலேயும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக நீ பாடுபட்ட. ஆனா இப்போ சமீப காலமா உனக்கும் உன்னுடைய குழந்தைகளுக்கும் உன் பிள்ளைகளுக்கும் நிறைய வாக்குவாதம் வந்துகிட்டு இருக்கு. இதனாலேயே உனக்கு நிறைய மன உளைச்சல் வந்துட்டு எப்பயும் பார்த்து என்னிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீ குடும்பத்தில் எப்பயுமே சண்டை வந்துடக்கூடாது, குடும்பத்தில் என்னைக்கும் ஒத்துமை ஆனது நினைச்சிருக்கணும் அப்படிங்கிறது. ஆனா இப்போ உன்னுடைய குடும்பத்துல ஆள் மாத்தி ஆளு ஒவ்வொரு விஷயம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இதை நீ யோசிச்சு பார்க்கும்போது என் பிள்ளைகளுக்கு நான் என்னென்னலாம் செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா இப்போ என்னுடைய பிள்ளைகள் அவங்கவுங்க முடிவெடுத்து அவங்கவுங்க வாழ்க்கையை பாக்குற மாதிரி ஆயிட்டே அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. அம்மா, முதல்ல நீ யாருக்காக எல்லா விஷயத்தையும் சகிச்சுக்கிட்டு அந்த குடும்பத்துல இருந்தேங்கிறத பாரு. அதாவது உன்னுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து படிச்சு ஒரு நிலைமைக்காகி உன்னுடைய வாழ்க்கையில ஒரு திருமணம் அப்படிங்கிறது வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு கொஞ்ச நாள்ல பிள்ளைகளுக்காகவே வாழ ஆரம்பிச்சுட்டேன். எதுவா இருந்தாலும் ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் உனக்கு அப்படிங்கறது வாங்கிக்கிறது இல்லை, உன் பிள்ளைகள் அப்படிங்கறது மட்டும்தான் நீ யோசிச்ச. அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை எதை கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு என்னைக்கும் பிடிச்சதை கொடுக்கும் போதுதான் அதை சந்தோஷமா ஏத்துப்பாங்களே தவிர பிடிக்காத ஒரு பொருளை கொடுத்தா சந்தோஷமா ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்குன்னு அது தப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சு கொடு அப்படின்னு நான் சொல்லல. சரியான விஷயம் அப்படின்னா அதை நிச்சயமா நீ செய்யறாங்கிறதுதான் சொல்றேன். உன்னுடைய வாழ்க்கையில உன் பிள்ளைகளுக்கு நீதான் எல்லாமே செய்யணும் அப்படின்னு நினைச்ச. அதுதான் நானும் சொல்றேன். கொஞ்சம் கோபத்தை குறைச்சுக்கோ. உன்னுடைய வாழ்க்கையில நீ நிறைய விஷயத்த நீ பார்க்கல. நீ என்ன நினைச்ச? தன்னுடைய பிள்ளைகள் மூலமாவது பார்க்கலாம் அப்படின்னு நினைச்ச. அதுல பாதி விஷயம் அடைஞ்சிட்ட. மீதி விஷயத்தையாவது உன் பிள்ளைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ அந்த விஷயத்த செய். நிச்சயமா நல்லது நடக்கும். ஊர் உலகத்தை நினைச்செல்லாம் நீ பயப்படாத. அவங்க என்ன பேசுவாங்க, இவங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு நினைக்காத. நீ என்னதான் செஞ்சாலும் நீன்னு கிடையாது. இந்த உலகத்துல ஒரு நபர் என்ன செஞ்சாலும் ஒரு நபர் பேசத்தான் போறாங்க. அதுக்கு என்ன செய்ய முடியும்? நீயே சொல்லு பார்க்கலாம். வாழ்க்கையில எதுவா இருந்தாலும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கல அப்படின்னா உன் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கும். அவங்க அதை செய்யறாங்க, அது மூலயமா அவங்களுக்கு நல்லது நடக்குதுன்னா கொஞ்சம் செய்ய விட்டு தான் பாரு. எல்லா விஷயத்திலேயும் உனக்கு பிடிச்சது தான் நடக்கணும் அப்படின்னா என்னமா இருக்கு? நான் உனக்கு எதிராக பேசுறேன் அப்படிங்கிறது கிடையாது. உன் பிள்ளைகள் மூலமா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்க போகுதுன்னா அதுக்கு கொஞ்சம் வழி விட்டு நீ பார்க்கலாம்ல. நான் சொல்றது சரியா இல்லையா? என்னைக்காவது உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷம் அப்படிங்கிறத மற்றவங்க யோசிச்சிருக்காங்களா? அவங்களுக்கு பிடிச்சத உன் வாழ்க்கையில திணிச்சிருக்காங்க. ஆனா நீ அது மாதிரி இல்லாம உன் பிள்ளைக்காக உன்னுடைய பிள்ளைகள் என்ன ஆசைப்படுறாங்களோ அதை ஒரு முறை செய்ய விட்டு தான் பாரு. நீ நினைக்கலாம், நான் செய்ய விட்டா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்ன பேசுவாங்க சாயி? அம்மா பேச்ச கேட்கல, அப்பா பேச்ச கேட்கல, அம்மா சொல்றத கேட்கல இப்படின்னு சொல்லி என்னதானே சாயி கஷ்டப்படுத்துவாங்க. நீ நல்லது செஞ்சாலும் பேசுவாங்க, கெட்டது செஞ்சாலும் பேசுவாங்க. காலம் முழுக்க உன் கூட இருக்க போது உன்னுடைய பிள்ளைகளும் குடும்பமும் மட்டும்தான். மற்றபடி வேறு யாரும் உனக்கு நிலையா வந்து நின்று இதைதான் செய்ய போறாங்கன்னு கிடையாது. ஒரு கஷ்டம்னு வந்துச்சு அப்படின்னா வந்து நிற்பாங்களான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதே மாதிரி கஷ்டம்னு ஒன்று வந்தா உன் பிள்ளைங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்க. உன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்க தான் முதல்ல வந்து நிற்பாங்களே தவிர மற்றவங்க யாரும் வந்து உனக்காக ஒரு வேலை நின்று உனக்கு எதுவும் தரப்போறதில்ல. உன் பிள்ளைங்களுக்காக வாழ்றேங்கிற. பிள்ளைங்களுக்கு பிடிச்சதை செய், நிச்சயமா நல்லது நடக்கும். உன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை என் கையில இருக்கு. நீ நினைக்கிறல்ல என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை என்னைக்கும் வீணா போகக்கூடாதுன்னு? அதுக்கு நான் பொறுப்பு. நிச்சயமா எந்த ஒரு நிலையிலும் சரிதான், உன்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை வீணா போகாது, நிச்சயமா நல்லா இருக்கும். நீ
உன்னுடைய குடும்பங்கள், உன்னுடைய அனைத்து ஆசைகளும் நிச்சயம் நடக்கும். உன் குடும்பத்தில் எந்த மாதிரியான விஷயம் நடக்கணும்னு நினச்சியோ அது நடக்கும். இந்த ஒரு வாட்டி விட்டு கொடுத்து போ. பிள்ளைங்களோட சந்தோஷமாக இரு. பிள்ளைங்க உங்ககிட்ட சண்டை போட்டாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்னா நீ கொஞ்சம் எடுத்து சொல்லு. அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த கொஞ்சம் செய்யறதுக்கு பாரு. குடும்பத்தில் என்றைக்கும் சண்டையாக இருந்தால் அது எப்பயும் ஒரு அமைதியாக இருக்காது. உன் பிள்ளைங்க என்றைக்கும் நிம்மதியாக இருக்கணும். அதனால அதை பார்த்து நீ நிம்மதியாக இருக்கணும். உன்னுடைய கணவன், உன் பிள்ளைகள் என்று ஒரு குடும்பமாக அழகான ஒரு வாழ்க்கை வாழணும். தலைமுறையாக உன் குடும்பம் தலைக்கணும். உன்னுடைய குடும்பம் பெயர் எடுத்து சொல்லணும். அதாவது உன் பெயரை சொல்லி உங்களோட குடும்பம் தான் இது எப்படி கம்பீரமாக இருக்கு பார், எதுவுமே வெளியில் தெரியாத எல்லாமே பிள்ளைங்களுக்கு பிடிச்சதாகவும் பிள்ளைங்களை அப்படி வளர்த்துருக்காங்க பாரு அப்படிங்கிற ஒரு பேர் வரணும். உன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா அதை நீ சொன்னால் மட்டும்தான் வெளியே தெரிய போகுது. நீ சொல்லலைன்னா அது வெளியே தெரிய போகிறதில்ல. ஒரு விஷயத்த எப்படி வேணாலும் மாற்றி சொல்லலாம். அதனால உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லது செய்கிறதும் கெட்டது செய்கிறதும் உன் கையில் தான் இருக்குது. நீ புரிஞ்சுக்கோ, புரிஞ்சு நடந்துக்கோ. யாரை பார்த்தும் பயப்படாத. எந்த ஒரு விஷயத்திலையும் தப்பாக ஒன்று நடந்துருமோ அப்படின்னு நினச்சி வருத்தப்படாது. ஏற்கனவே நிறைய காயங்களோட தான் நீ இருக்க. ஒவ்வொரு நிமிஷமும் நீ படாத கஷ்டம் இல்லை. இப்போது அவ்வளோ கஷ்டங்களையும் பார்த்துட்டு உன் பிள்ளைங்களும் உன் பேச்சை கேட்கலங்கும் போது இவ்வளோ கஷ்டப்பட்டது நம்ம பிள்ளைங்களுக்கு தானே. நம்ம பிள்ளை நம்ம பேச்சை கேட்கலங்கும் போது வருத்தம் நிச்சயமாக இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல நல்ல மாற்றம் வரும், நல்ல நல்ல திருப்பம் வரும். எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயமும் நடக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்துப்போ. காலமும் நேரமும் எதை சொல்லுதோ அதை தானே நீ கேட்க முடியும். இது உனக்கான காலமும் நேரமும் சொல்ல விஷயம். இந்த நேரத்துல நீ எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு உனக்கே தெரியும். உன்னுடைய வாழ்க்கையில இந்த நேரம் நீ அமைதியா இரு. உன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்களுடைய ஆசைக்காக ஒரு முறை அவர்கள் என்ன செய்யணும் என்று நினைக்கிறார்களோ அதற்காக விட்டு கொடுத்து போ. நிச்சயமாக உன்னுடைய குடும்பம் முழுக்க சந்தோஷமாக இருக்கும். இதை சாய் சொல்கிறேன். கொஞ்சம் அனுசரித்து போனால் உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும். என்னுடைய பிள்ளைகள் என்னையே எடுத்து பேசுகிறார்களா, என்னுடைய பிள்ளை என்னையே என் பேச்சை கேட்கவில்லையா என்று ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு குழப்பத்திலேயும் நீயும் எதிர்த்து உன் பிள்ளைகளும் உன்னை எதிர்த்தால் அது குடும்பம் அல்ல. ஒற்றுமையாக வாழுங்கள். ஒரு முறை விட்டு கொடுத்து போவதில் எதுவும் ஆக போவது கிடையாது. நீ ஒரு முறை விட்டு கொடுத்து போ. 2வது முறை உன் பிள்ளைகள் உன்னை தேடி வருவாங்க. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லதே நடக்கும். காலம் முழுக்க உன்னுடைய வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயமும் இன்பமாக நடக்கும். அதில் எந்த ஒரு சின்ன கசப்பான விஷயமுமே இருக்காது. நல்லதே நடக்கும். எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.